வெல்கம் டு ஃபோர் ஸ்பெஷல் கிச்சன். இன்னைக்கு நம்ம செய்ய போகிற ரெசிபி தவா பிரெட் பஜ்ஜி. அதாவது பிரெட்டை வந்து நீங்கள் டீ கூட வச்சு சாப்பிட்ருப்பீங்க, டோஸ்ட் பண்ணி சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக காரமாக பஜ்ஜி செஞ்சு சாப்பிட்ருக்க மாட்டீங்க. நான் எப்படி செய்கிறதுன்னு இந்த ரெசிபி சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள்: பிரெட்டு, புதினா இலை, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு கப் கடலை மாவு, மிளகாய்த்தூள், சீரகம், தக்காளி, பேக்கிங் சோடா, உப்பு, பொட்டுக்கடலை, துருவிய தேங்காய். இப்போ புதினா சட்னி ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்கு ஒரு கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டு ஒரு தக்காளியை கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கலாம். இது கூட ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாங்க. வெங்காயம் வதங்கின பிறகு 1 ஸ்பூன் அளவு சீரகம் போட்டு வதக்கணும். கொஞ்சமா ஆயில் விட்டு நல்லா வதக்கலாங்க. புதினா சட்னி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க. ஆனா நம்ம இன்னைக்கு டிஃப்ரெண்டா செய்ய போறோம் பாருங்க. இது கூட 1 கப் அளவு புதினா இலை போட்டு நல்லா வதக்கலாங்க. இது கூட தேவைக்கேற்ப மிளகாய்த்தூள், உப்பு போட்டு நல்லா வதக்கணுங்க. இது நல்லா வதங்கின பிறகு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஆற வச்சுக்கலாங்க. பாருங்க, 5 மினிட்ஸ் நல்லா ஆற வச்ச பிறகு இது கூட துருவிய தேங்காயும் கொஞ்சம் பொட்டுக்கல்லையும் போட்டு அரைச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்க, சட்னி இப்போ நம்ம அரைச்சு எடுத்துட்டோம். இதை இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பஜ்ஜி போடுறதுக்கு நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாங்க. இதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இதுல 1 கப் அளவு கடலை மாவு போட்டுக்கலாங்க. இது கூட தேவைக்கேற்ப மிளகாய் தூள் போட்டுக்கலாம். கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா, தேவைக்கேற்ப உப்பு. இது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ண பிறகு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. தோசை மாவை விட கொஞ்சம் தண்ணியாட்ட கலந்து எடுத்துக்கணும். பாருங்க, இப்போ நம்ம ரெடி பண்ணிட்டோம். இந்த மாதிரி இருக்கணும். இப்போ மிக்ஸ் பண்ண மாவை எடுத்து வச்சுட்டு பிரெட் 2 பீஸ் எடுத்து வச்சுக்கலாங்க. பிரெட்ல சைட்ல ஓரமா நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். 4 பக்கம் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ கட் பண்ணதுல நம்ம கீழே இருக்கிற பீஸ்ல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த சட்னி அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இது மேல பிரெட் இன்னொரு பீஸ் மேல வச்சுக்கலாம். இப்போ ஸ்டஃப் ரெடி பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம ட்ரையாங்கிள் ஷேப்ல கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இதே மாதிரி இன்னொரு பீஸ் நம்ம ரெடி பண்ணிக்கிறோம். கீழே இருக்கிற பீஸ்ல நம்ம வச்சுட்டோம். இதே மாதிரி மேல ஒரு பீஸ் வச்சிருக்கோம். இதையும் நம்ம ட்ரையாங்கிள் ஷேப்ல ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டஃப்டு பண்ண பிரெட் நான் 6 பீஸா ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டோம். இப்போ இது என்ன பண்றோம், நம்ம மிக்ஸ் பண்ண மாவுல ஸ்டஃப்டு பண்ண பிரெட்டை உள்ள போட்டு டிப் பண்ணி எடுத்துக்கலாங்க. இது நல்லா டிப் பண்ண பிறகு தோசைக்கல்லில் கொஞ்சமா ஆயில் போட்டுட்டு அது மேல நம்ம டோஸ்ட் பண்ணலாங்க. பாருங்க, வச்சாச்சு. இதே மாதிரி நம்ம 3 பீஸ் வச்சு எடுத்துக்கிறோம். இது மேலே கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிட்டு
நல்லா ப்ரௌனிஷ் ஆன பிறகு நம்ம இதை திருப்பி போட்டு எடுத்துக்கணுங்க. பாருங்க, ஆயில் அதிகமா இல்லாத நம்ம டோஸ்ட் பண்ணி எடுக்கிறோம் பாருங்க. கீழ் பக்கம் ப்ரௌனிஷ் ஆன பிறகு நம்ம மேல் பக்கம் திருப்பி போட்டு எடுத்துக்கணும். பாருங்க, கீழையும் மேலேயும் நம்ம ப்ரௌனிஷ் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு பிரெட் பஜ்ஜி ரெடி ஆயிருச்சு. இவ்வளவுதான், நம்ம இதை எடுத்து வச்சுக்கலாங்க. அவ்வளவுதாங்க, எவ்வளவு ஈஸியா நம்ம தவா பிரெட் பஜ்ஜி ரெடி பண்ணிட்டோம் பாத்தீங்களா. பொதுவாக பஜ்ஜி செய்யணும் எல்லாரும் ஆயில தாங்க பொரிச்சு எடுப்பாங்க. ஆனா நம்ம இது தோசைக்கல்ல ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கோம். இது உடம்புக்கும் எந்த கெடுதலும் கிடையாதுங்க. இந்த ரெசிபி கண்டிப்பா நீங்க மிஸ் பண்ணாத உங்க வீட்டுல ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. போற ஸ்பெஷல் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மீண்டும் அடுத்த நல்ல ரெசிபியுடன் வரேன். தேங்க்யூ.